10th standard chapter 2 numbers and sequence நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். For exercise 2.2 வந்து for what value of natural number n 4 power n can end with the digit 6. சரியா? அதாவது 4 power n ல வந்து n வந்து எந்த நம்பரா இருந்தனா அதோட டிஜிட்ல லாஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்கும் போட்டுருக்காங்க. ஓகேயா? ஓகே, என்னது நேச்சுரல் நம்பர்னா கொடுத்துருக்காங்க அப்படிதான். அப்போ நேச்சுரல் நம்பர்னா நமக்கு என்னது 4 பவர் n இருக்குது. சரியா? அதில் 4 n-க்கு பதிலாக 1ஓ 2ஓ 3ஓ ஏதாவது இருந்துச்சுன்னா எது வந்து என்னது லாஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்கும். நம்ம 4 பவர் 1 போட்டால் என்ன வரும்? நமக்கு 4 பவர் 2 போட்டால் என்ன வரும்? 4 4s are 16. ஓகே, 4 பவர் கியூப்னா 4 பவர் 16 16 into 4 எவ்வளவு? 64. 4 power 4 என்ன வரும்? 256. சரியா? அப்போ நமக்கு இதை இவ்வளோத்தையும் நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது? இதில் வந்து 4 வந்திருக்கு, இதில் 6 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. அப்போது ஸ்கொயர்டு இருக்குது, 4 இருக்குதுங்கிறதுக்குள்ள தான் நமக்கு என்னது 6 லாஸ்ட் டிஜிட் 6 வந்திருக்கு. அப்படி தானே? அவன் வந்து என்னது, ஆனால் மேலே வந்து ஈவன் நம்பர் இருக்கிறதுலாம் 6 வந்திருக்கு, மேலே ஆட் நம்பர் வந்திருக்கிறதுல என்னது வந்து நமக்கு 4 தான் வந்திருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4 பவர் n கேன் end with the digit 6 கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம 4 பவர் என்னது ஈவனாக இருந்தால் மட்டும்தான் என்னதான் இருக்கும்? இது வந்து லாஸ்ட் எண்டு வந்து என்னது 6 இருக்கும். அப்போ நமக்கு என்ன எழுதணும்? 4 பவர் n is என்னது ஆல்வேஸ் ஈவனாக இருக்கும். அப்படிதானே? இது n வந்து என்னது ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? இது வந்து லாஸ்ட் லிஸ்ட் வந்து 6 இருக்கும். சரியா? செகண்ட் சம் பாருங்க. if m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power n ends in 5? சரியா? இது வந்து m வந்து எந்த வேல்யூவாக இருந்ததுன்னா அதோட எண்டு வந்து என்னதான் இருக்கணுமா? 5 இருக்கும். போன வாட்டி என்ன பார்த்தோம்? 4 பவர் n வந்து என்னதான் இருந்துச்சுன்னா 6 சரி லாஸ்ட் 6 இருக்குன்னு பார்த்தோமா? அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்காங்க? 2 பவர் n into 5 பவர் m. இப்போது 5 பவர் m என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து லாஸ்ட் வந்து என்னது 5 தான் முடியும். இப்போ 5 பவர் 1னா என்னது 5 தான், 5 பவர் 2னா என்னது 25, இப்படி போயிட்டே இருக்கும். 5 பவர் கியூப்னா 125. அப்படி எல்லாமே எண்டு என்னதான் இருக்குது? 5 இருக்குது. ஆனால் இது வந்து ஓகே, இது நம்ம என்னது 1 2 3 போட்டு நேச்சுரல் நம்பர் போட்டாலே நமக்கு 5 தான் வருது. கூட என்ன இருக்குது? 2 பவர் சம்திங் இருக்குது. 2 பவர் 1 இருந்தாலுமே நமக்கு என்ன வரும்? 2 into 5னா 10 தான் வரும். லாஸ்ட்டில் 0 தான் வரும். 2 பவர் என்னதான் இருந்தாலுமே என்னதான் இருக்கும்? 2 பவர் 2னா என்னது 4 into 5 20. எல்லாமே நமக்கு என்னது வரும்? 0ல் தான் வந்து முடியும். ஓகே, அப்போ நமக்கு n சேர்த்து 5 வருமா? வராது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? 2 பவர் n into 5 பவர் m cannot end with the digit in 5 for any values of m. Okay va? No values of will satisfy 2 power n into 5 power m ends in 5. அதான் நமக்கு இது வந்து நமக்கு 5ஆவே வராது. ஓகேவா? இவ்வளோதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து தேர்ட் சம் வந்து ஃபைண்ட் த HCF ஆஃப் 25 25 25 and 36 36 கொடுத்துருக்காங்க. இது நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவங்க மெத்தட் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம ஃபைண்ட் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் இப்படி போட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். நமக்கு எந்த மெத்தட் வேணாலும் இது பண்ணலாம். இது எந்த மெத்தட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க மெத்தட் கொடுத்துனாங்கன்னா அந்த மெத்தட் படி பண்ணணும். ஓகேவா? நான் இதில் வந்து என்னென்ன ஈக்குவலன்ஸ் லெம்மா வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? எது பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது பண்ணிக்கணும். இது பண்ணால் என்ன வரும்? இப்போ இந்த 25 25 25 போட்டு நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு 5ஆல் போட்டுட்டு பண்ணுவோமா? அதுக்கப்புறம் இதை வந்து தனித்தனியாக பண்ணி என்ன செய்யணும்? அது பண்ணணும். இது வந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த டிவிஷன் அல்காரிதம் ஈக்குவலன்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஓகேனா? ஓகே, இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 3 6 3 6 3 6
25 இது பார்த்தாலே தெரியும் நம்ம 1 டைம் தான் போகும் 2 டைம்ஸ்னால் இது 50க்கு மேலே போயிடும் நான் ஒரு 25 எடுத்தாலே நம்ம 50 ஆயிடும் 36 25 36 கம்பேர் பண்ணுங்க 50 ஆயிடும் அப்போ நம்ம 1 டைம் பண்ணிடுவோமா 25 1 1 1 1 1 1 ஓகே அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 1 1 1 1 5 போட்டோன்னா 6 1 ஓகே எழுதியாச்சு ஓகே இப்போ நமக்கு என்ன தெரியும் ரிமைண்டர் 1 1 1 1 நாட் ஈக்குவல் டு 0 அப்போ அடுத்து என்ன பண்ணணும் இதை வந்து 25 ரிமைண்டரால் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும் பண்ணிடலாமா 25 1 1 1 1 1 அப்போ இதில் என்ன பண்ணணும் 2ஆல் பண்ணுவோமா 2ஆல் பண்ணும்போது என்ன வரும் 2 2 2 2 வருமா 6 2 அப்போ 2ல் பண்ணும்போது 2 2 2 2 2 2 ஓகே இப்போ வரும் 3 0 3 0 3 0 அப்போ இதுக்கு வேல்யூ என்னது இன்ட்டு 2 ப்ளஸ் 3 0 3 0 3 ஓகே இது எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் 3 0 இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணுறது அப்போ நமக்கு ரிமைண்டர் 3 0 3 0 3 நாட் ஈக்குவல் டு 0 அப்போ அடுத்து என்ன பண்ணணும் 1 1 1 1 1 ஈக்குவல் டு 3 0 3 0 3 ஓகே டிவைட் பண்ணிடலாமா 3 0 3 0 3 ஓகே இது வந்து நம்ம பண்ணும்போது 3ஆல் பண்ணும்போது இது வந்து நமக்கு இது வந்து 5 தான் இருக்குது இங்கே 6 இருக்குது அப்போ 3ஆல் பண்ணுவோமா இப்போ 9 9 வந்துடுமா 3ஆல் பண்ணும்போது என்ன வரும் 3ஆல் பண்ணும்போது 9 0 9 0 9 வரும் ஓகே 9 0 9 0 9 ஓகே இப்போ இங்கே வந்துடும் இங்கே வந்து என்னது 10 0 ஆகும் இங்கே 11 ஆகும் இங்கே 2 இங்கே என்ன ஆகும் இங்கே 0 ஆகும் இங்கே 11 ஆகும் 2 இங்கே 0 ஆகும் 11 ஆகும் இங்கே 2 ஓகே அப்போது இன்ட்டு 3 ப்ளஸ் 2 0 2 0 2 அப்போ ரிமைண்டர் என்னது 2 0 2 0 2 நாட் ஈக்குவல் டு 0 ஓகே அடுத்து என்ன பண்ணோம் 3 0 3 0 3 equal to 2 0 2 0 2 இதை பார்த்தா தெரியும் நமக்கு 1 டைம் தான் போகும் அப்படிதானே 3 0 3 0 3 2 0 2 0 2 1 டைம் தான் போகும் 2 0 2 0 2 இப்போ 1 0 1 0 1 இப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் 1 0 1 0 1 ஓகேவா ஓகே அப்போ நமக்கு என்னது ரிமைண்டர் என்னது 1 0 1 0 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 சரி இப்போ என்ன பண்ணணும் 2 0 2 0 2வை 1 0 1 0 1ஆல் என்னது டிவைட் பண்ணது பார்த்தாலே தெரியுது 2ஆல் பண்ணும்போது இது வந்துடும் தானே 2ஆல் பண்ணும்போது 2 0 2 0 2 வந்துடும் 0 அப்போது இன்ட்டு 2 ப்ளஸ் 0 கிடச்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போது நமக்கு என்னது நமக்கு ஹைசிஎஃப் என்னது லாஸ்ட் டைம் கிடைக்கிறதுனா ஹைசிஎஃப் அப்போ நமக்கு ஹைசிஎஃப் என்னது ஹைசிஎஃப் ஈக்குவல் டு 1 0 1 0 1 இதுதான் ஆன்சர் ஓகே நீங்கள் அந்த மாதிரி எல் மெத்தடில் பண்ணும்போதும் என்ன கிடைக்கும் இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்சி கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இது கிடைக்கும் சரியா ஓகே இது வந்து இஃப் வந்து 13824 ஈக்குவல் டு 2 பவர் a into 3 per b then find a and b கேட்டிருக்காங்க ஓகேவா 2 பவரும் கொடுத்துருக்காங்க 3 பவரும் கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் இல்லை இது ரொம்ப ஈஸி நம்ம வந்து டைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் பண்ணுவோம்ல ஏன்னா எல்சிஎம் மாதிரி கண்டுபிடிப்போமா ஆனால் ப்ரைம் நம்பர்ஸ் தான் பண்ணுவோம் ஓகே 2 போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் 2 போட்டால் 13 எடுப்போமா 6 2s are 12 இங்கே 1 வரும் 18 9 2s are 18 இன்னும் 2 1 2s are 2 2 2s are 4 ஓகே 2ல் இருக்கிறதால திரும்ப 2ல் போடுவோம் 2 3s are 6 2 4s are 8 பாக்கி 1 11 5 2s are 10 பாக்கி 1 12 6 2s are 12
இப்படி வந்து உங்களுக்கு வந்து பண்ண தெரியலன்னா இந்த சின்ன சைடில் 2ஆல் டிவைட் பண்ணி போடுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தெரியணும் கிடையாது. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு இதுவே வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி வந்து இப்படி போட உங்களுக்கு பிடிக்கல, இடையில அந்த 9 எல்லாம் விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு நம்பராக இதில் 2ஆல் பண்ணி இதில் போட்டாலும் ஒன்றும் கிடையாது. சரியா? 2 1 2s are 2 14 7 2s are 14 4 2s are 2 2s are 4 16 8 2s are 16. Okay, 2 and then the 8 2s are 16 1 12 6 2s are 12 4 2s are 8 into 2 4 2s are 8 3 2s are 6 2 2s are 4 into 2 2s are 4 1 2s are 2 12 6 2s are 12 into 2 1 2s are 2 0 16 and 8 2s are 16 into 2 5 2s are 10 4 2s are 8 2 2 2s are 4 7 2s are 14 இது 27 27 3 எல்லாம் போகணும் 3 9 3s are 27 3 3 3s are 9 3 1 ஓகே முடிஞ்சிருச்சா? அப்போ நமக்கு இங்கே என்னெல்லாம் கிடைக்குது? 2 பவர் எவ்வளோ கிடைக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இன்ட்டு 3 என்னது? 3 பவர் 3 எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஓகே, அப்போது நமக்கு என்னது 1 3 8 2 4க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது? அதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், கீழே 2 2 இருக்கா, 3 3 இருக்கா, மேலே உள்ள தானே கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இங்கே என்ன இருக்குது? இதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? a இருக்குது. இதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? b இருக்குது. அப்போ a என்னது? 9, b என்னது? 3. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? P1 x1 P2 x2 P3 x3 P4 x4 1 1 3 4 0 0 கொடுத்துருக்காங்க. Where P1 P2 P3 4 another primes in ascending order and x1 x2 x3 x4 are integers. Okay, find the value of P1 P2 P3 P4 and x1 x2 x3 x4. P1 P2 P3 P4 x1 x2 x3 x4 க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நம்ம பிரைம் வெக்டர்ஸ் வந்து இப்படி கண்டுபிடிப்போம், அதபடி செய்யலாம். பண்ணது 1 1 3 4 0 0. ஓகேவா? இது வந்து 2ஆல் பண்ணுவோமா? 0 0 2 தான். அப்போ 2ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 2 5s are 10 13 6 2s are 12 14 7 2s are 14 2 2 2s are 4 16 8 2s are 16 2 2s are 4 2 3s are 6 50 10 5 2s are 10 0 2 1 2s are 2 4 2s are 8 1 2s are 2 50 7 2s are 14 10 5 2s are 10. 5 வந்திருக்கனாலே 5 எடுத்துக்கலாம். 5 2s are 10 41 8 2s are 40 17 3 5s are 15 25 5 5s are 25. again 5 ஆல 5 5s are 25 33 வரும். 6 5s are 30 35 7 5s are 35. இது வந்து 3 ஆல பண்ணி பார்க்கலாம். 1 3s are 2 1 3s are 3 26 8 3s are 24 27 9 3s are 27 3 6 3s are 18 3 3s are 9 63 பார்த்தாலும் தெரியுது 7 7 9s are 63 3 3 3s are 9 3 1. ஓகே, எல்லாம் கிடைச்சிருச்சு. நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 2 பவர் 1 2 3 3 into 5 power 2 into 3 power 4 into 7. அங்கே என்ன இருக்காங்க? ப்ரைம் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அப்போ நமக்கு என்ன வரும்? அசெண்டிங் சின்னதுலேருந்து பெருசு. அப்படிதானே? அப்போ 2 பவர் 3 into 5 பவர் 2 சாரி 3 பவர் 4 into 5 பவர் 2 into 7. ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஓகே, அப்போ இது நம்ம என்ன இருக்குது? P1 x1 P2 x2 P3 x3 P4 x4 இதெல்லாம் ஒன்றுன்னு அர்த்தம். அதுதானே? அந்த மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு இதில் வந்து நம்ம P1 P2 P3 எழுதலாமா? P1 என்னதான் இருக்கும்? கீழே 2. அப்போ x1 என்னதான் இருக்கும்? 3. P2 என்னதான் இருக்கும்? 3. அப்போ x2 என்னதான் இருக்கும்? அதுக்கு மேலே 4. P3 என்னதான் இருக்கும்? 5. அப்போ x3 என்னதான் இருக்கும்? 2. P4 என்னதான் இருக்கும்? 7. அப்போ x4 என்னதான் இருக்கும்? 1. ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சது. சரியா? இங்கே இருக்கிறது P1 P2 P3 P4, மேலே இருக்கிறது x1 x2 x3 x4. ஓகேவா?
Sixth one, find the LCM and ICM of 409 and 175 applying the fundamental theorem of arithmetic. Okay வா? அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 408 170 வந்து LCM கண்டுபிடிக்கணும், ICF கண்டுபிடிக்கணும். ஓகே, 408 வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 408க்கு இதில் கண்டுபிடிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 வந்து 2 2s are 4, 0 4 2s are 8, 2 1 2s are 2, 0 2 2s are 4, 2 5 2s are 10, 1 2s are ஓகே 30. இது வந்து அப்போ வந்து 3 ஆல் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 6 2 3 6 இல்லை, 1 3s are 3, 21 7 3s are 21. அப்போ இது வந்து 17ல் தான் போகும், ப்ரைமில் அப்போ 17ல் தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 170க்கு 2ல் பண்ணும்போது 3 5s are 17 வரும்போது 16 வரும்போது அப்போ 8 2s are 16, 10 5 2s are 10. 5ல் வந்திருக்கு, அப்போ 5ல் பண்ணலாம். 5 வரும்போது என்ன வரும், 1 5s are 5, 35 7 5s are 35. அப்போ இதுவும் 17ல் வந்திருக்கு, அப்போ 17ல் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் வந்திருக்கு, 408க்கு நம்ம 2 power 3 into 3 power 1 into 17 power 1. இங்கே என்ன வந்திருக்கு, 170க்கு 2 power 1 into 5 power 1 into 17. ஓகே, இப்போ எல்சியம் எடுப்போமா. எல்சியம் அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்கிறதுல, காமனாக இருக்கிறது காமனாக எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும். இப்போ 2 2ன்னு இருந்துச்சுன்னா இதில் எது பிக்காக இருக்குது, 2 power 3 தானே, அப்போ அந்த 2 power 3. அது 3 1 தான் இருக்குது, 3 எடுத்துக்கலாம். ஓகே, 5 1 தான் இருக்குது, அந்த 5 எடுத்துக்கலாம். 17 வந்து காமனாகவே 1 தான் இருக்குது, அப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரியா, 2ல் இருக்கும்போது அதில் எது பெருசோ அதை எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், 2040. ஓகே, அடுத்து ஹைசிஎஃப். ஹைசிஎஃப் அப்படின்னா கிரேட் காமஸ்ட் நம்பர்னா ரெண்டுலுமே எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 2 power 1, இங்கேருந்து 2 power 1 2 power எத்தனை 2 power 1 தானே, ஒரு 2 தான் காமனாக இருக்கும். அப்போ எந்த எத்தனை எடுக்கணும், ஒரு 2 எடுக்கணும். 2 power 1 தான் காமனாக இருக்குது. சரியா, 2 power 3 இங்கே இல்லை, இப்போ 2 power 1 தான் காமனாக இருக்குன்னு காமன் எடுத்தாச்சு. பாக்கி பாருங்கள், 5 இல்லை, 3 இல்லை, 17 தான் இருக்குது. அப்போ 2 into 17 2 2 7s are 14, பாக்கி 1 2 0 34. இப்போ இதுதான் எல்சிஎம், இதுதான் ஹைசிஎஃப். எல்சிஎம் என்னது 2040, ஹைசிஎஃப் என்னது 34. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதில் என்ன கேட்குறாங்க, find the greatest number consists of 6 digits which is exactly is divisible by 24 15 36. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது எல்சிஎம் மாதிரி கண்டுபிடிக்கலாம். என்ன வரும், சேர்த்தே கண்டுபிடிக்கலாம், தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சின்ன நம்பர் தான், அதில் நான் சேர்த்து போடுறேன். ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறேன். 2ஆல் போடும்போது 1 2s are 2, 2 2s are 4, 15 போகாது, இறக்கிடலாம். 1 2s are 2, 16 8 2s are 16. திரும்ப 2ல் போகும். 2 2s are 6 2s are 12, 15, அது 9 2s are 18. ஓகே, இன்னும் வந்து 2ஆல் போகும். 3 2s are 6, 15, 9. இன்னும் 2 1 3 1 3s are 3, 5 2s are 15, 3 3s are 9. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் விடலாம், இல்லைன்னா நம்ம எப்படி செஞ்சாலும் செய்யலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகே, அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, இதோட எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 2 into 2 into 2 into 3 into 3 into 5. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 3, 4 2s are 4 3s are 12, 2 1 2s are 2 3s are 6, 1 7 72 into 5, 5 2s are 10, 1 7 5s are 35 and 36, 360. அப்போ நமக்கு எல்சிஎம் என்னது 360. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 6 digit நம்பர். என்னது கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digit. கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, 6 digit என்னது, கிரேட்டஸ்ட் நம்பர் 6 digit என்னது, நமக்கு the greatest number in 6 digit என்னது 6 9 1 2 3 4 6. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் இன் 2 digit, கிரேட்டஸ்ட் நம்பர் இன் 3 digit. இப்படி கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கிரேட்டஸ்ட் நம்பர் இன் 2 digitனா 2 9, கிரேட்டஸ்ட் நம்பர் இன் 3 digitனா 3 9.
greatest number in 4 digit na 49 இப்படி தான் எழுதணும் சரியா அப்போ நமக்கு greatest number of 6 digit வந்து 69 எழுதியாச்சா அப்ப இத வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த 360 ஆல டிவைட் பண்ணனும் ஓகே 360 ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 360 into 2 720 ஃபர்ஸ்ட் 3 தான் எழுதணும் அப்போ 360 into 2 வந்து 720 9 7 2 7 இன்னும் 9 கீழே இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன வரும் 7 ஆல பாருங்க 2 7 9 9 360 into 7 6 9s are 42 4 3 7s are 21 25 அப்போ 7s are 2 5 2 0 இன்னொரு 9 7 2 அதே மாதிரி ஒரு திரும்ப 9 அப்போ 7 தானே 2 5 2 0 அப்போ இன்னும் 9 7 2 இன்னும் 7 இங்கே ஒரு 9 இருக்கலாம் அப்போ 2 5 2 0 அதே மாதிரி என்ன வரும் 2 5 2 2 7 9 வரும் ஓகேவா ஓகே அப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு 279 இது வந்துச்சு அப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கொஸ்டின் என்னது இந்த இது வந்து டிவிசிபிள் பைன்னு போட்டிருக்காங்க அப்பதான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்போ இது வந்து என்னது இதால 360 டிவிசிபிள் ஆகும் அப்போ நம்ம பாக்கி வந்து இந்த இருக்கு அப்படிதானே அப்போ அதை வந்து இதை மைனஸ் பண்ணாதான் என்னதாகும் இதால டிவிசிபிள் ஆகும் அப்படிதானே பாக்கி இல்லாம டிவிசிபிள் ஆகும் நம்ம இப்போ வந்து என்ன செய்யறோம் 4 வந்து 3 ஆல பண்ணிட்டு இருக்கும்போது 1 3s are 3 வருது சரியா பாக்கி 1 வருது அப்போ இந்த 4 கூட இந்த 1 மைனஸ் பண்ணாதான் அது 3 ஆகும் அப்போ ஃபுல்லா 0 வரணும்னா அதை மைனஸ் பண்ணாலே நமக்கு போகும் நம்ம என்ன பாக்கி வருதோ அதை அந்த நம்பரோட மைனஸ் பண்ணாலே அது என்னது டிவிசிபிள் ஆகும் அப்போ 999 minus 279 நம்ம என்ன செய்யறது கூட நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்போ என்ன வரும் 779 720 இந்த நம்பர் தான் என்னது டிவிசிபிள் ஆகும் புரிஞ்சுதா நம்ம எல்சிஎம் 360 வருது 360 வந்து நம்ம இதால கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் பண்றோம் பாக்கி வந்து மைனஸ் பண்றோம் அப்ப இதுதான் என்னது ஆகும் டிவிசிபிள் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகும் ஓகேவா okay so 8 is what is the smallest number that when divided by 3 numbers as that as 35 56 91 leaves remainder 7 in each case என்னதா 35 56 97 71 gram and the smallest number கண்டுபிடிக்கணும் ஆனா அதுக்கு ரிமைண்டர் என்னதான் 7 வந்து எல்லா இதுக்குமே ரிமைண்டர் 7 வருதா ஓகே இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் 35 க்கு கண்டுபிடிக்கலாம் 35 னா 5 ல போமா 7 5 35 7 1 ஓகே 50 எல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் தனித்தனியா கண்டுபிடிக்கலாம் 2 ல வந்துச்சுனா 2 2s are 4 16 8 2s are 16 2 1 2s are 2 4 2s are 8 2 7 7 1 ஓகேவா 91 3 ல பண்ணலாமா 3 ல பண்ணா 91 வராது 7 ல பண்ணலாமா 1 7 7 21 7 3s are 21 ஓகே இது வந்து 13 ல தான் போகும் ஓகே அடுத்து வந்து நமக்கு வந்து எல்சிஎம் என்ன கண்டுபிடிப்போம் 5 into 7 into 7 ஓகே எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வந்து என்னது 35 க்கு வந்து 5 into 7 56 க்கு என்னது 2 into 2 into 2 into 7 91 க்கு என்னது 7 into 30 அப்போ எல்சிஎம் நமக்கு என்ன வரும் ஒரு 5 தான் இருக்கு 3 2 இருக்கு இல்ல ஒரு 7 தான் இருக்கு into 30 ஓகேவா இது வந்து எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2 2s are 4 4 2s are 8 8 5s are 40 40 into 7 32 28 280 into 13 0 3 8s are 24 2 2 3s are 6 8 0 8 2 0 4 7 3 6 4 0 okay LCM வந்து 3640 okay கண்டுபிடிச்சாச்சு
ஓகே, நமக்கு வந்து நான் என்ன பண்ணுறாங்க, இது லாஸ்ட் கண்டிஷன் இது which leaves remainder 7 in each case. அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு 7 வந்து ரிமைண்டர் ஆகும். அப்போ நமக்கு ரிக்வயர்ட் நம்பர் என்ன வரும், ரிக்வயர்ட் நம்பர் நமக்கு என்னது, இந்த இடத்துல நான் இது நேரம் போன சமக்கு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் என்னது, அந்த ரிமைண்டரை வந்து இது கூட வந்து நம்ம என்ன ரிமைண்டர் இது கூட ஆட் பண்ணுறோம். 3640 + 7 = என்னது 3647. ஓகேவா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, என்ன சொல்றாங்க, find the least number that is divisible by the first 10 natural numbers. ஓகேவா, first 10 natural number நமக்கு என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, ஃபர்ஸ்ட் 2ல தொடங்கலாம். 1 1 தான். ஓகே, 1 2 are 2 3 2 2 are 4 5 3 3 2 are 6 7 4 2 are 8 9 5. ஓகே, இன்னும் 2ல இருக்கு, இன்னும் 2ல இருக்குல்ல, அப்போ 1 1 3 1 5 3 7 2 2 are 4 9 5. ஓகே, இன்னும் 3ல இன்னும் ஒரு 2 இருக்கு, 2 முடிச்சிடும் ஃபஸ்ட்டு. சரியா, 7 1 9 5. ஓகே, இன்னும் 3ல போடலாமா? 3 1 1 1 5 1 7 1 3 3 are 9 5. இனி இருக்கு 3. So 3 1 1 1 5 1 7 1 1 5. அடுத்து 5 இருக்கு. 5 1 1 1 1 1 1 7 1 1 1. ஓகேயா, இன்னும் 7 தான் இருக்கு. இப்போ எல்லாம் 1 ஆயிடுச்சா? எத்தனை 1 போட்டால் எனக்கு தெரியல. சரி, 1. ஓகே, 1 ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து எல்சிஎம் என்னது, 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7. 2 2 are 4 4 2 are 8 8 3 are 24 24 into 3 4 3 are 12 2 3 are 6 1 7 72 7 into 5 10 7 5 35 36 into 7 6 7 are 42 4 3 7 are 21 25. 2520. இவ்வளோதான் இதோட ஆன்சர். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா, அதில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ வந்துடும். சரியா.